நம்ம இப்ப இதுல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல ஒரு விஷயம், இதெல்லாம் தேவைன்னு. தட் த்ரெட்டன்ஸ் யூனிட்டியை, இப்ப நமக்குள்ள இருக்க ஒற்றுமையை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து இந்தியாவில் இருக்க காஸ்ட், இந்தியாவில் இருக்க காஸ்ட்டுக்கு பல விதமான டிபேட்ஸ் இருக்கும். ஆனா காஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி, ரிசர்வேஷன் காஸ்ட்ங்கிறத வச்சு ரிசர்வேஷன் ஒரு விஷயம் பத்தி பேசுறோம்னா, ரிசர்வேஷன்ங்கிறத வச்சு சோசியல் ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக பேசுறவங்களும் இருக்காங்க, டிஸ்கிரிமினரி கூடாதுங்கிறதுக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இங்க வந்து கிரிமி லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க, இங்க இருக்கவங்க மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, மெரிட்டுக்கு இடமே இல்லைன்னா அதை கிரிட்டிசிசம் பண்றவங்களும் காஸ்ட் பத்தியோ ரிசர்வேஷன் பத்தியோ பேசுவாங்க. இப்ப இந்த டாபிக் உள்ள வந்தாலே ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுக்கு எதிரானதான் கருத்துக்கள் அது கிட்டத்தட்ட பிரெயின் ஸ்டாமிங். பல பேரோட கருத்துக்களை உள்வாங்கி நாட்டுக்கோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு எது பெட்டரோ, எது சரியான பார்வையோ, ஃபியூச்சர் எந்த டைரக்ஷன் நோக்கி போகணுங்கிற தீர்மானிக்கிற இடத்துல இருக்கும். பிரெயின் ஸ்டாமிங்னு ஒண்ணு பண்றோம்னா கருத்துக்கள் தான் மோதணும், ஆட்கள் மோதிக்க கூடாது. அந்த மாதிரி இப்ப ஒரு காஸ்ட்ங்கிற விஷயத்த பத்தி, காஸ்ட்ல இருக்க ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணுங்கிறத பத்தி பேசினாதான், அது காஸ்ட்ங்கிற ப்ராப்ளத்தை பத்தி பேசினா அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸோ ரெமிடியோ கொண்டு வர முடியும். இப்ப இன்டெகிரிட்டி யூனிட்டி பாதிக்கும், இல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் காஸ்டோட இன்டெகிரிட்டி பாதிக்கும் அப்படிங்கறது நோக்கத்துல காஸ்ட்ங்கிற விஷயத்தை பத்தியே பேசக்கூடாது. நாலு பிரச்சனை எப்ப பேசுறீங்க, எப்ப நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், எப்ப அதுல மீண்டு வருவோம். ஒரு விஷயத்த பத்தி இருக்குன்னு அட்ரஸ் பண்ணி அதை முதல்ல அக்னாலேஜ் பண்ணி அட்ரஸ் பண்ணி பேசினா மட்டுமே தான் அதுல இருந்து பெட்டரா அட்வான்ஸ்மெண்ட், முன்னேறுதலே கிடைக்கும். ஓகே, ஸோ இஃப் எனிதிங் தட் த்ரெட்டன்ஸ் த யூனிட்டி ஆர் இன்டெகிரிட்டி, make a disclaimer: we do not intend, this motion picture does not intend to threaten the unity or integrity of any particular person or caste. அது நீங்க இருக்கிற டிஸ்கிளைமர்ஸ்ல நீங்க பல பேரை பல விதமா போடுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. த எனி ஃபேமிலி நேம் ஆர் கம்பெனி used in this film does not reflect any living or dead person. Anything that has happened is நாங்க வேணும்னே, நாங்க இதை காயின் பண்ணணும்னு நம்ம வந்து வேணும்னே பண்ணல, கோயின்சிடென்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று போடுவாங்க. we do not intend to hurt anyone's sentiment அப்படின்னு சொல்லிட்டு, எனி ரிலிஜியஸ் ஆர் கல்ச்சுரல் சென்டிமெண்ட் பத்திலாம் டிஸ்கிளைமர்ஸ் போடுவாங்க. அத படிக்க கத்துக்கோ. நம்ம ஊர்ல ஹாலிவுட்காரன் அதே போட மாட்டான். ஹாலிவுட்காரன் வந்து, நான் ஹாலிவுட்காரன் நான் பெருமையா இங்க வச்சு பேசல, ஒரு படம், அது ஒரு படம் பார்க்க போறேன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் பார்க்க போறேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கதையே என்ன, போலீஸ் துரத்துது, அதுல இருந்து தப்பிச்சு ஓட்டுறது தான் ஹீரோ, அப்படிதான் ஒரு படமே எடுக்கிறான். அங்க வந்து கார் ரேசிங்கிறது ரொம்ப, நம்ம ஊர்ல கான்டெக்ட பொருத்தி பார்த்தா இங்க ஒருத்தர் பைக் ரேசிங்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஆக்சுவலி பொது இடங்கள்ல பாதகம் விளைவிக்கும் விதமா டிராபிக் ரூல்ஸ் வயலேஷன் பண்றது தப்பு. அதுக்காக அப்படி ஒரு படம் எடுக்கிறப்ப, அந்த படத்தை பாக்குறப்ப அதுல இருந்து அதையும் ரியல் லைஃப்ல பொருத்தி பார்த்துக்க கூடாது. படத்தைனா படம் மட்டும் பார்க்கணும். அங்க ஒரு ஸ்டண்ட் ஒன்று நடக்குதா அதுல போடுவான் பாருங்க, சில அதுல எல்லாம் தெளிவா என்கிரிட்ஸ்ல போடுவாங்க. இங்க இதுல ஸ்டன்ட்ஸ் பர்ஃபார்ம்ட் ஆர் ஆல் தி ஸ்டன்ட்ஸ் பர்ஃபார்ம்ட் இன் திஸ் மோஷன் பிக்சர் ஆர் பர்ஃபார்ம்ட் அண்டர் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஆர் அண்டர் சூப்பர்விஷன் டன் பை ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இன் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்னு போடுவாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு படம் இப்போ பாசிட்டிவ் பிரிட்டிஷமா படம் பாக்குற, ஓகே டோக்கியோ ட்ரிப்டோ படம் பாக்குற, ஓகே ரைட் சூப்பரா இருக்கு, டோக்கியோக்கு போய் டிக்கெட் போட்டு அங்க இருக்க ஒரு கார் எடுத்துட்டு டோக்கியோ ட்ரிப்டர் அந்த கிரௌடஸான இதுல பண்ணக்கூடாது, அப்படி யோசிக்க கூடாது. இப்படி பண்ணலாம், இப்படி ரூல் பிரேக் பண்ணலாம், போலீஸ் வச்சுனா இந்த மாதிரி நம்ம வந்து ஜிடிஏ நம்ம பண்ணலாம், அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. தட்ஸ் வெரி க்ரூக்கட் வே. படம் வேற, கேம் வேற, லைஃப் வேற. அந்த மாதிரி ஒரு படம் பாக்குறீங்களா, படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், படத்தோட விட்டுறணும். ஆனா நம்ம ஊர்ல அதுதான், அது வந்து எப்படின்னா சொல்லலாம், லைக் நம்ம ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒன்று வாங்குறோம், நம்ம பல விஷயத்துல இருந்து நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறோம், நம்ம இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸ்போஷர் ஆகிறோம், ஃபைன், நல்ல விஷயம், கத்துக்கிற ஸ்டேஜ் தான் அது. இந்த ஸ்டேஜ்ல இருந்து பெட்டரான ஸ்டேஜுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப பேசுறது எல்லாமே இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டிஸ்கிளைமர் போடுறோம், இந்த மாதிரி விஷயம் பண்றோம், அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இப்போ அமேசான்காரன் ஒரு இன்டர்நேஷனலான ஒரு படத்தை கூட இந்தியாவில் வரப்ப அவன் கரெக்டா ஒரு 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 ஸ்டாச்சுரி அட்வைசர் சொன்னாங்க, அதை போடுறாங்க. இந்த மாதிரி கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸ்மோக்கிங் இஸ் பேட், ஸ்மோக்கிங் கில்ஸ், அந்த மாதிரி அவன் போடுறான். இட்ஸ் அ குட் திங். நம்ம அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், இந்த படம் இதுக்கானது இல்லைங்கிறத நம்ம அதை டிக்ளேர் பண்றது, டிஸ்கிளைமர் பண்றது தப்பான விஷயமே இல்லை, அதை பண்ணுங்க. அதை தாண்டி படத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா படத்தை படமா ட்ரீட் பண்ணுங்க, படத்தை படமா விடுங்க. டைரக்டரோ ரைட்டரோ என்ன எழுதுனாரோ, ஒரு 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 ஆர்டிஸ்டோ ஒரு 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 டைரக்டரோ ரைட்டரோ என்ன பேசணும்னு நினைக்கிறோம் அதை பேச விடுங்க.
இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த காஸ்டோ ரிசர்வேஷனும் இத பத்தி பேசவே கூடாதுன்னு ஒரு சென்சார் வந்து ஒண்ணு பண்ணக்கூடாது. இந்த இந்த வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. இப்ப ஜெய்பீம்ல அப்படிலாம் நடந்துச்சு. இந்த கம்யூனிட்டில ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த கம்யூனிட்டி பேர் வெளில வரக்கூடாது. அதுக்கு சிமிலரா சிலபிளான ஒரு ஒரு வார்த்தை எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப மெஹர் செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாங்கிற வார்த்தையை கவிஞர் எழுதுனதா அவர் சொல்றாரு. lyricist wanted to write Masha Allah, Masha Allah, Masha Allah, Masha Allah. But he feels, what if some Muslim people, find it offensive? நான் அது நம்ம நம்ம கான்டெக்ட் நம்ம நல்ல வார்த்தை நம்ம கான்டெக்டோட தான் நம்ம எழுதுறோம். ஆனா அந்த கான்டெக்ட் மீறி அவுட் ஆஃப் கான்டெக்டா புரியப்பட்டு சில பேரோட மனக்காயம் மாச்சுனா என்ன பண்றது? அதனால வேணாம். அதுக்காக அதே சிலபல்ல மெஹர் செய்யலா மாஷா அல்லா மாதிரி மெஹர் செய்யலா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கிரியேட் பண்ணி எழுதுறாரு. அவரு கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. சென்சார் போர்டுக்கு போய் அகைன் அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படி கூட இருக்கும். சென்சாருக்கு போய் இது கட் ஆச்சுன்னா பாட்டே வந்து பீப் மாதிரி மியூட்ல வந்துச்சுன்னா டான் 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 லேல வந்துச்சுல்ல டான் 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 தியேட்டர்ல அந்த மாதிரி ஐயோ மனசாட்சியே இல்லைங்க அதெல்லாம். தியேட்டர்ல தான் லியோல டொண்ட டொண்டைன்னு வந்துச்சுன்னு பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ்ல டொண்ட டொண்டைன்னு வருது. இதெல்லாம் மனசே கேட்கல. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை பத்தி நம்ம பேசுவோம். லேட்டரான்னு போஸ்ட்போன் பண்ண அதை பத்தி பேசாம விட்டு ஒரு பயமா இருக்கு. ஓகே, சின்ன ஒரு சப்செக்ட். இந்தியால நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு படம் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த தியேட்டருக்கு வெர்ஷன் என்ன கட்டும் அதேதான் ஓடிடிலயும் வருது. எனக்கு புரியவே இல்லை. சென்சாருங்கிறது யூ ஆர் யூசிங் சென்சார். அதுல அதுல மேல ஒண்ணு போட்டிருப்பாங்க, திஸ் சர்டிபிகேட் இஸ் வேலிட் ஃபார் தியேட்டருக்கு ரிலீஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அது வேற. யூ யூ பை ஏங்கிறதுலாம் வேற. சிலதெல்லாம் வேற ஒரு சென்சார் இருக்கும். திஸ் சர்டிபிகேட் இஸ் ஃபார் வீடியோ ப்ராட்காஸ்டிங் ஒன்லிங்கிற மாதிரி வி பார் யூ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது ஒரு வீடியோ, இது அதாவது ஒரு வீடியோவா எடுத்து இப்போ டிவியில போடுறதுக்கு அதெல்லாம் அப்படி சென்சார் ஒன்று வரும். அந்த சொல்லிக்கணும் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்நெட்ல ஓடிடில அதுக்கான தேவை இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் ரெகுலேஷன்ஸா இது வரைக்கும் அப்படிங்கிற சென்சார் ஒன்று போட்டு சர்டிபிகேட் காமிச்சுதான் இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணணும் ஒன்று கிடையாது. ஆனா ஏன் அப்படி பண்றாங்க? அது வரைக்கும் அமெரிக்கா போல, அமெரிக்கால சர்டிபிகேட் காட்டுவாங்களான்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி சென்சாருக்குன்னு இந்த நாங்க சென்சார் பண்ணியிருக்கோங்கிற சர்டிபிகேட் காட்டுறாங்கன்னு தெரியல. நான் ஆனா பிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கேன்.